நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மணி, அந்த கோழி நேரடியா மகாராணி சின்னாதேவி தம்பியோட அறைக்குள்ள போயிடுச்சுரா. அந்த வாசுதேவ முழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழியை எப்படியாவது பிடிச்சு குருதேவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். வா 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 வா. நானே கோழி மாதிரி ஆயிட்டேன்டா. டேய், அவன் தூங்கிட்டா. நம்ம கோழியை தேடலாம், வா. சரி வா. மணி, அசையாம அப்படியே இரு. அந்த கடவுளா பார்த்து நமக்கு கருணை கட்டி இருக்காரு. நீ அசையாம இரு, நான் கப்புன்னு பிடிச்சிடுறேன். எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுடா. அமைதியாரா அமைதியாரா. என் கழுத்தை ஏன்டா நெரிக்கிறேன்? என்னால மூச்சு விட முடியல. அதை ஏடுறா. நீ என்ன பண்றதுக்குள்ள? மணி, ஏதோ சத்தம் கேக்குது. அப்படின்னா யாரா வர்றாங்கன்னு அர்த்தம். முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம், வாடா. வேண்டாம், குருஜிக்கு நாம என்னடா பதில் சொல்றது? அந்த கிழவனை நம்ம ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திக்கலாம். முதல்ல இங்க இருந்து நம்ம ஓடி போயிடலாம். எழுந்துரு வா. எந்திரி. எனக்கு என் ரூபவதி வேணும். என்ன பண்ணுவீங்க தெரியாது. எனக்கு என் ரூபவதி வேணும். வாசுதேவ், ரூபாவதி சீக்கிரம் வந்துருவான். நீ கொஞ்சமாவது சாப்பிடு. மகாராஜா, பாத்தீங்களா, வாசுதேவா உண்ணாவிரதம் இருக்கான். சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறான். உண்ணாவிரதமா? இவன் உண்ணாவிரதம் இருக்கானா மகாராணியாரே? நல்லா தின்னுகிட்டு இருக்கானே. மகாராஜா, இது கவலையால வர பசி. இல்லனா இதை விட கொஞ்சமா தான் சாப்பிடுவான். அப்படியா? எனக்கு ரூபவதி வேணும். மகாராஜா, ஏதாவது பண்ணுங்க. ஒண்ணு போனதுக்காக ஏன் அழுதுகிட்டு இருக்க வாசுதேவா? இன்னும் நிறைய கோழிங்க வரும். அது கோழி இல்ல, அதோட பேரு ரூபவதி. எனக்கு ரூபவதி தான் வேணும். ரூபவதியே தான் வரும். ரூபவதி. மகாராஜா, நீங்க இதுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீங்க வாசுதேவனோட கோழியை திரும்ப கொண்டு வரலனா அப்புறம் நானும் உண்ணாவிரதம் இருப்பேன். சாப்பாடு தண்ணியை தொடவே மாட்டேன். மகாராணி, நீ கவலைப்படாத. நான் உடனடியா அதை கண்டுபிடிக்கிறேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. என் செல்ல தம்பில மெதுவா சாப்பிடணும்னு இவ்வளவு சாப்பாடு இருக்கு. உன்னோட தொண்டையில சிக்கிக்க போகுது. பார்த்து சாப்பிடு, சிக்கிக்க போகுது. மகாராணி திருமலாம்பா இதெல்லாம் உனக்காகவே செஞ்சிருக்காங்க. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. வாசுதேவன் சின்ன மகாராணி சமைச்ச சமையல சாப்பிடுறானா? இதை என்னால நம்பவே முடியல பண்டிதனே ராமகிருஷ்ணா. பாத்துக்கிட்டு இருக்கல? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மகாராஜா. எல்லாத்தையும் பாக்குறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இந்த குடும்பம் வேறயா? நீ ஏதாவது சொன்னியா ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்ல அரசே. என்ன நடந்துச்சுன்னு கேட்க வந்தேன். என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? கோழி அது உனக்கு கோழி இல்ல, அது ரூபவதி. எனக்கு அது வேணும்.
மந்திரியாரே, இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? மகாராஜா, நம்ம சிப்பாய்களை அனுப்பி நாம நாடு முழுக்க தேட வைக்கலாம். திருடினவனை கண்டுபிடிச்சிடலாம். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க கொண்டு வந்து தண்டனையே கொடுத்துடலாம். ரொம்ப நல்ல யோசனை. அப்படியே பண்ணுங்க. அந்த திருடனை எப்படியாவது பிடிச்சிருங்க. அந்த திருடன் பிடிபட்டு ரூபவதி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த திருடனுக்கு நீங்க 4 சாட்டை அடி கொடுங்க. மகாராஜா, ஒரு கோழிக்காக 4 சாட்டை அடியா? அதோட பேரு ரூபவதி. அது ஒண்ணும் கோழி கிடையாது. மன்னிக்கணும் குமாரரே, ரூபாவதி தான். மகாராஜா, 4 சாட்டை அடி மட்டும்தானா? 4 இல்ல பெரிய மகாராணி, நான் 100 சாட்டை அடி அடிக்க சொல்றேன். 100 சாட்டை அடியா மகாராஜா? அது போதும்ல? மகாராஜா, வெறும் 100 சாட்டை அடிதானா? யாரால என் தம்பிக்கு இந்த ஒரு நிலைமை வந்ததோ அவனுக்கு வெறும் 100 சாட்டை அடிதானா? சரி பெரிய மகாராணி, நீ ஆவேசப்படாத. நான் அந்த திருடனுக்கு மரண தண்டனை வழங்குறேன். உத்தரவு மகாராஜா. மரண தண்டனையா? ஐயோ கடவுளே, இப்படி தப்பா மாட்டிக்கிட்டனே. இந்த சூழ்ச்சியில என்னோட பங்கு இருக்குன்னு மகாராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் நாசமா போயிடும். ராமா, உன் கதை முடிஞ்சது. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஒருவேளை மகாராஜாவுக்கும் தாத்தாச்சாரியாருக்கும் தெரிஞ்சதுன்னா மரண தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. என கோழி திருடினது நீதானே? நீதான் அந்த திருடன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அரசே. நானும் போயிட்டு வரேன் மகாராஜா. எனக்கு ரூபவதி வேணும். அதுவும் இப்பவே வேணும். ஆஹா ஆஹா, ரொம்ப ருச்சியா இருக்கு. இந்த கோழி கூவுல சத்தம் எங்க இருந்து வருது? அல கலவுலே, என் வயிற்றுக்குள்ள இருந்து கோழி கூவுல சத்தம் வருது. சத்தம் உன்கிட்ட இல்ல, வெளிய இருந்து வருது. அந்த சுப்புலட்சுமியோட கோழி இருக்கே, எப்ப பாரு கூவிட்டே தான் இருக்கும். அந்த சுப்புலட்சுமி கிட்ட அவளோட அந்த பக் பக் பக்க சும்மா இருக்க சொல்றீங்களா? சுப்புலட்சுமி, உன்னோட கோழியை கொஞ்சம் அடக்கி வை. ஐயோ, இது ஏன் கோழி இல்லம்மா. அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இது ஒருவேளை உன்னோட கோழி இல்லனா அப்போ நாங்களா அந்த பக் பக் பக்க வளர்க்குறோம்னு கேக்குறாங்க. அம்மா, இப்ப என்னோட கோழி நல்லா தூங்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, அது பகல்ல தூங்கும், ராத்திரியில முழிச்சிட்டு இருக்கும்னு. அப்புறம் எப்படி கூவும்? அவ சொல்றது உண்மைதான் போல இருக்கு. அந்த சத்தம் நம்ம வீட்ல இருந்தா வருது போல இருக்கே.
என்னம்மா பண்ற? என்ன 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 வேணும்? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அரசவைக்கு தானே போனீங்க? ஆமா, அங்க இருந்து தான் திரும்பவும் வரேன். வீட்டுக்குள்ள தான் வரலாம்னு இருந்தேன். அப்போ எதுக்காக பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? பின்னாடியா? அது 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 வந்து நான் அது கோழி கூவுறது கேட்டுச்சுல? இன்னைக்கு நான் அதை விடவே மாட்டேன். நகருங்க, இங்கதான் சத்தம் வருது. அம்மா என்ன பண்றீங்க? கொஞ்சம் பொறுங்க. எந்த கோழியை பத்தி பேசுற? அட, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லையா? தோ அந்த பக்கத்துல இருந்து வருது. அதுவா? அந்த சத்தத்தை நான் தான் என் வாயால உருவாக்குனேன். கொக்கர கொக்கரக்கோ. பாத்தீங்களா? அப்போ உங்க உதட அசையலையே. பக்ஷி மொழிமா மறந்து போச்சா? ஒரு பொம்மலாட்டக்காரர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டனே. இப்ப நான் இந்த மொழியில தான் அந்த சுப்புலட்சுமியோட கோழி கிட்ட பேச போறேன். அது வாயை அடைக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். அது தொல்லை தாங்க முடியலல்ல. நான் இப்போ அதுக்கான பயிற்சியை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா போய் சாப்பாடு எடுத்து வைமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா உன் பைய பாவம்ல. போம்மா, நான் பயிற்சியை முடிச்சுட்டு இப்ப வந்துடுறேன். சரியா? போடி பைய. நான் போய் பானத்தை கொண்டு வரேன் சுவாமி. சரி, அந்த கோழியோட தொல்லை ஒழிஞ்சது. இந்த விருந்தை நான் உங்களுக்காகவே ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க சிஷ்யர்களே. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அந்த கோழியோட கதையை நீங்க முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லுங்க குரு. இவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையை உங்களால எப்படி சுலபமா முடிக்க முடிஞ்சது? எப்படி நாங்க அதை ரொம்ப சுலபமா முடிச்சோன்னு நாங்க எப்படி சொல்றதுன்னு அதை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. சபாஷ் சபாஷ். வேலை ரொம்ப கஷ்டமானதுதான். ஆமா குருதேவா, ஒரு மனுஷன் முடிவு எடுத்துட்டேன்னா அது புலியா இருந்தா கூட அதை அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவா. ஆனா இந்த கோழியை பிடிக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சபாஷ் சபாஷ். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? அத நாங்க எப்படி எங்க வாயால சொல்றது குருதேவா? ரொம்ப உக்கிரமா இருந்தது அந்த கோழி. அதுவும் இல்லாம அது வாசுதேவனோட கோழி இல்லையா? அரச குடும்பத்தை சேர்ந்த கோழி. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அது என்னென்னத்தெல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்திருக்கோம். அது அவ்வளவு சுலபத்துல எப்படி பிடிக்க முடியும் குருதேவா? அப்புறம் எப்படி பிடிச்சீங்க? அது வந்து குருதேவா, முதல்ல அந்த கோழி எங்க ரெண்டு பேருக்கு முன்னால ஓடுச்சா, அப்போ இதோருக்கான நம்ம மணி இவன் அந்த கோழிக்கு முன்னாடி ஓடுனா. அது இன்னொரு பக்கமா ஓடும் போது கனி அந்த பக்கமா ஓடுனா. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் தாவனேன். அந்த கோழி எங்க பின்னாடி வந்துச்சு. நாங்க அது பின்னாடி போக அது எங்க பின்னாடி வர மாறி மாறி இதே மாதிரி போய்க்கிட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நாங்க தான் முன் வச்ச காலை பின்னால வைக்க மாட்டோமே குருதேவா. அது அந்த பக்கம் போகும்போது நாங்க தாவிட்டோம் அது மேல. எங்களுக்கு பயந்து அந்த கோழி பறந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு நீளமான கயிறை கையில எடுத்துட்டோம். கயிறா? இந்த வேலைக்கு கயிறு எதுக்கு? உங்களை தொங்க விடுதா குருதேவா. குருதேவா, நீங்க அடுத்து என்ன ஆச்சுன்னு கேளுங்க. சொல்லு. நாங்க என்ன பண்ணனா, சரியா அந்த கோழி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கயிறை எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதோட கழுத்துல தூக்கி குறி பார்த்து வீசினமா, அது மேல இந்த மாதிரி சிக்கிக்கிச்சு குருதேவா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்படி பண்ணிட்டே இருந்தேன். மணி இப்படி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த கோழி. இது கோழியோட கழுத்து இல்லடா, என்னோட கழுத்து. என்ன விடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி? அட பாவி பசங்களா, இவர் எடுத்து நம்மளால பிடிக்க முடியாதா கண்ணே? சீக்கிரமா பிடிச்சிடலாம். டேய், இந்த கிழவன் நம்ம சொல்ற எல்லாத்தையும் சீக்கிரமா நம்பர். அவன் இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போயிடலாம். இந்த கிழவனுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நாம இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்ன? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளவு பரிமாற வேண்டி இருக்கு. வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. உள்ள சூடு பண்ண சொல்லி கொடுத்தேன்ல, அது சூடா இருக்கும். போய் சுட சுட எடுத்துட்டு வா. உத்தரவு பிரபு. ஏண்டா மணி, நமக்கு சுட சுட குடுக்கிறதுக்கு ஏதோ குருதேவ கொண்டு வர போறாரு போல இருக்கு. வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் சீக்கிரமா சாப்பிட்டு முடி. அடுத்து வர்றதையும் சாப்பிடணும்ல. இந்தாங்க சுவாமி, இந்தாங்க நீங்க சுட சுட கேட்டது. பாத்து பாத்து.
வரதுக்குள்ள 2 லட்டாவது சாப்பிடலாம். நீ சாப்பிடு. குருஜி, இது எதுக்காக குருஜி? இது இப்போ ரொம்ப பிரயோஜனமான ஒரு பொருள். எதுக்கு? என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. நடந்தது என்ன? அந்த கோழி எங்க போச்சு? குருதேவா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க உங்க சிஷ்யர்கள் தானே. உங்களுக்கு தவற மாதிரியே எங்களுக்கு தவறி நாங்க கோட்டை விட்டுட்டு மன்னிச்சிடுங்க. பயமுடுங்களா? முட்டாளுங்களா? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. ஆனா குருஜி, உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரிஞ்சது? இப்படி என்ன ஒரு கண்டுபிடிப்பு! கிழவ சாதாரணமான ஆள் இல்லடா. ஆஹா, உண்மையாவே நீங்க ஒரு மகா குருதான். யாராலையுமே செய்ய முடியாத தனி ஒருவனா நீங்க சாதிச்சு காட்டியிருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கவனமா கேளுங்க. அரசு மாளிகையில ராமகிருஷ்ணனோட உடையில இருந்து இந்த இறகு கீழே விழுறத நான் பார்த்தேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ராமனுக்கு அந்த கோழியை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த கட்ட திட்டம் என்ன குருதேவா? நாம அந்த கோழியை எப்படி பிடிக்க போறோம்னு சொல்லுங்க. கோழிய மட்டும் இல்ல, சேவலையும் நாம பிடிச்சா. என்னது சேவலை? பிடிச்சதோட விடக்கூடாது, அதுக்கு ஆட்டம் காட்டணும். குருஜி, கோழி சேவலா? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. உதவாக்கறீங்களா? உங்களுக்கு எப்படிடா புரியும்? அறிவு இருந்தா தானே. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. என் சிஷ்யனுங்கன்னு சொல்லிக்கவே உங்களுக்கு அருகதை கிடையாது. இனிமே சொல்லலாம். பண்டித ராமகிருஷ்ணா, நீ இப்போ வசமா மாட்டிக்கிட்ட. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஐயோ, கொஞ்ச நேரமா அமைதியா இரு ரூபவதி. உனக்கு நான் என்ன வேணும்னாலும் வாங்கி தரேன். அமைதியா இரு. உனக்கு கெஞ்சி கேக்குறமா. சத்தம் போட்டுறாத. என் திட்டத்தை எல்லாம் கெடுத்து வச்சிடாதன. நம்மளோட ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். என்ன? ஒருவேளை அம்மாவுக்கு மட்டும் நான் இந்த வீட்டுக்குள்ள கோழியை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா தடியாலியே என்ன அடி அடி நடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அதோட இந்த விஷயம் மகாராஜாக்கு தெரிஞ்சதுன்னா அவரே யமராஜனா மாறி என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு. அமைதியா இரு, அமைதியா இரு. தயவு செஞ்சு உயிருக்கு உழ வச்சிடாத. கெஞ்சி கேக்குறேன். யோ, இதை எப்படி சமாளிக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. அதுக்கு நீ முந்திரி குளுத்தியா? இல்லையே. கோழிக்கு முந்திரினா ரொம்ப புளிக்கும். புளிக்குமா? ஈஸ்வரா, உனக்கு கோடான கொடி நன்றிப்பா. நல்ல வேளை இந்த கோழியை ஒரு வழியா அமைதியா ஆக்கிட்டேன். உன்கிட்டயா மாட்டிக்கணும்? கோழிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கியா? இப்பவே நான் அம்மா கிட்ட சொல்ல இல்ல. வேண்டாம் வேண்டாம் குண்டப்பா, நான் சொல்றது கேளு. நான் உன் நண்பன் தானே. ஒரு நிமிஷம் இங்க பாரு. இத உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வேணும்னா யார்கிட்டயாவது கொடுத்துடுறேன். என்ன சொல்ற? வேண்டாம். ரொம்ப அழகா இருக்குல்ல? யாளுக்கோ எலுக்கு எனக்கே தள்ளலாம்ல. நீதான் அம்மா கிட்ட போய் நான் கோழியை கொண்டு வந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறல. அப்புறம் ஏன்டா உனக்கு கொடுக்கணும்? போ போ போ. கோழியா? என்ன கோழி? இப்ப என் கல்லுக்கு ஜொலிக்கல, கொத்தா இழுக்க கொத்துமல்லி தான் தெரியுது. அப்படின்னா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ல? நான் சத்தியமா சொல்ல யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்தாடா, எடுத்துக்கோடா. ஆனா இல்ல, கோழி யாரோடது? மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவனோடது. ஆனா நீ ஏன் இதை இங்க கொண்டு வந்த? ஐயோ, நான் கொண்டு வரல. எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப இதுவே உன்னை தேடி தாளா வந்ததா? ஆமா குண்டப்பா, அதுதான் உண்மை. இது தானாவே இங்க வந்தது. அது எப்படி வரும்? அன்னைக்கு ராத்திரி அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்துனப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால இதை தேடிக்கிட்டு நான் அரண்மனைக்கு போயிருந்தேனா.
ஒருவேளை அந்த தங்க முட்டையிடுற கோழி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம பெரிய செல்வந்தர்கள் ஆயிடலாம். ரொம்ப சரியா சொன்ன. ஆச்சரியமா இருக்கே, இந்த தங்க முட்டை சமாச்சாரத்து மேல எல்லாருக்கும் இப்படி ஒரு பைத்தியமா? அந்த கோழியை பிடிச்சு நம்ம யாருக்காவது வித்தரலாம், நிறைய பணம் கிடைக்கும். அந்த கோழி மத்த கோழிங்க மாதிரி இல்ல, தங்க முட்டை இடுன்னு மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவன் சொன்னார்ல. ஆமா உண்மைதான். அடே, உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? கோழி என்னைக்கிட தங்க முட்டை இருக்கு? அந்த கொழுத்த கோழி எங்க? நான் வாசுதேவனோட அறைக்கு போயிருந்தப்போ அங்க கனியமணியும் அந்த கோழியை பிடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்த கோழியை எடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கலான்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதே மாதிரி கோழியை தூக்கிக்கிட்டு நடு ஜாமத்துல காட்டுக்குள்ள போனேன். இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. நான் என்ன பண்றது? இதை விட்டா வேற வாய்ப்பும் கிடைக்காது. ஆனா இப்படி சிறப்பிட்டு கிடக்கிறோமே, நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு சாப்பாடு தண்ணிக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். பாதுகாப்பா இரு. நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா யாரோ என்ன பின்தொடர்ந்து வராங்க. இந்த கோழியால என்னோட மூளையே குழம்பு போயிடுச்சே. ஏன் யாரோ என்ன பின்தொடர்ந்து வர மாதிரியே எனக்குள்ள தோணுது. விட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கே. வேலை நல்லபடியா முடிஞ்சது. இப்போதான் நிம்மதியா இருக்கு தாயே. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறையில இதை ஒளிச்சு வச்சுட்டேன். ஆனா இது என்னன்னா ஓயாம கத்திக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட தெரியுமா, அங்க மகாராஜா கோழியை திருடினவனுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காரு. என்ன அப்பவும் கதை முடிஞ்சதலாமா? இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே, வழக்கமா நடக்கிறது தானே. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்ன தேடி தேடி தானா வருது. சாப்பிடு தம்பி, நல்லா சாப்பிடு. அட கடவுளே, இவனுக்காக சமைச்சு சமைச்சு என் கையெல்லாம் மரத்து போச்சு. ஆஹா, மகாராணி திருமலாம்பா கையால செஞ்ச சமையல் ரொம்ப அருமையா இருக்கு. கடவுளே, சீக்கிரமா அந்த கோழி கிடைச்சிடணும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரூபாவதி கோழி கிடையாது. அதேதான், ரூபாவதி தான். ரூபாவதி காலாவதி ஆகாது. அங்க பாருங்க, அங்க பாருங்க, என்னோட ரூபாவதி. வாசுதேவா, ஓடாத நில்லு. அங்க ஒரு ரூபாவதி இல்ல. வாசுதேவா, நாம இங்க இருக்கிறத யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். வாங்க கிருஷ்ணதேவராயரே. மகாராஜா, இங்க பாத்தீங்களா? மகாராணி, நான் பார்த்தேன். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்களா மகாராஜா, என் தம்பியோட மனசு எவ்வளவு குழம்பி போயிருக்குன்னு. பாவம் என்னோட தம்பி. பாவம் அந்த சின்ன குழந்தை. மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ரூபாவதி கிட்ட
என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டு பார்த்தேன். அதுக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? நீ தான் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்லுச்சுன்னா, என்ன சொல்லுச்சு? பக் 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 பக். அவனை பாருங்க. மகாராஜா, இவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு இவன் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஆமா மகாராஜா, எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. நீங்க தான் ஏதாவது செய்யணும். நான் ஏதாவது... மகாராஜா வாழ்க. சொல்லுங்க குருதேவா, என்ன விஷயமா வந்தீங்க? மகாராஜா, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியே சீக்கிரம் அந்த செய்தி என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். மகாராணி சின்னாதேவி தம்பியோட கோழி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கோழி கிடையாது, ரூபாவதி. அப்படியா? அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா? தெரியும். குருதேவா, உங்களுக்கு எப்படி அந்த ரூபவதி எங்கன்னு தெரியும்? மகாராஜா, நான் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜை பண்றதுக்காக உட்கார்ந்தேன். நான் தியானத்துல எந்த அளவுக்கு மூழ்கினேன்னா, என்னோட ஆத்மா பரமாத்மாவோட கலக்கிற அளவுக்கு மூழ்கினேன். அந்த பகவான் சிவன் எனக்கு தரிசனம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னால மட்டும்தான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் இவரோட கோழியை என்னால கண்டுபிடிக்க முடியும். கோழி இல்ல, ரூபாவதி. அது ரூபாவதி. அத கோழின்னு சொல்லாதீங்க. கோழி இல்லனா சேவலா இருக்கும். சேவலும் கிடையாது, அது கோழிதான். அப்ப நான் கோழின்னு தானே சொன்னேன். மறுபடியும் அத கோழின்னு சொல்லாதீங்க. அது ரூபாவதி. அது ரூபாவதின்னு சொல்லுங்க. அமைதியா இரு தம்பி, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி. அமைதியா இரு. சரி குருதேவா, நீங்க இப்ப ஏதோ அந்த கோழிய பத்தி எங்க கிட்ட ரூபவதியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம நேரத்தை வீணாக்க கூடாது. ஏன்னா பிரச்சனை முத்திரும். மகாராஜா, நீங்க என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரி வாங்க. ராமகிருஷ்ணா, நீ இப்போ அந்த கோழியோட கையும் களவுமா பிடிபட போற. உன்னோட இறுதி சடங்க நான் என் கையாலேயே செய்ய போறேன். டேய் தலப்பாக்கெட்டு தலையா, நீதான்டா. இந்த விளையாட்டா? நான் சின்ன வயசுல இந்த விளையாட்டை நிறைய தடவை விளையாடி இருக்கேன். அப்படியா? ரொம்ப அழகாதம்மா. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு மூளை ஒண்ணு வேணும். இந்த விளையாட்டை விளையாட என்ன வேணும்? மூளை வேணும். அப்படின்னா என்ன முட்டாள்னு சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, நீ ரொம்ப பெரிய புத்திசாலியாச்சே. உனக்கு முன்னாடி நான் எல்லாம் ஏமாத்துறோம். நீதான் என்ன நான் என்ன கோழியா? இல்ல 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 இல்ல, நீ ஒண்ணு கோழி இல்ல, நீ சாரதா. ஆனா தண்ணி தண்ணி ஒண்ணு தொண்டை அடிச்சுக்கிச்சு. இருங்க, எடுத்துட்டு வர. ஐயோ, லாமா கோழி கோழி கோழி. வாய மூடுறா. இதை விட நீ மோசமா இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருன. இது நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீடு இல்ல? ஆமா மகாராஜா. இந்த விஷயத்தை என்னால நேரடியா சொல்ல முடியல. உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் அந்த கோழியை திருடி இருக்கான். அவன் தான் குற்றவாளி. என்ன சொல்றாரு? பண்டிதன் ராமகிருஷ்ணன் இல்ல குருதேவா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் குற்றவாளி. என்னால நம்பவே முடியல. பண்டிதன் ராமகிருஷ்ணன். நீங்களே நேர்ல வந்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். நான் அதை இப்பவே நிரூபிக்கிறேன். வாங்க மகாராஜா, வாங்க. மகாராஜா, மகாராஜா, அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் கோழிய பக்கத்து வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கான். கொஞ்சம் இருங்க மகாராஜா. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குற்றத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பங்கு இருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன் மகாராஜா. நீங்க இங்கே இருங்க.
செவுரு உடைய போதே. கோழி கிடைச்சிடுச்சு. டேய் கனிமணி, சொல்லுங்க குரு. இங்க வாங்கடா, வாங்க. அப்படின்னா என்ன குருஜி? முட்டாளுங்களா, குனிங்கடா. அப்படியே ஆகட்டும் குருஜி. யார் அடிச்சது? திருட்டு பையலே, இறங்குடா, இறங்கி ஓடு. சுபலட்சுமியோட கோழிய திருட வந்திருக்கியா? ஆமா, நீ அந்த ராமகிருஷ்ணாவோட கூட்டாளி தானே? இல்ல இல்ல, நான் வந்து உனக்கு அறிவில்ல? ஏன் வீட்டையே எட்டி பாக்குறியா? மணி எந்திரிச்சு ஓடிடலாம். டேய் கனிமணி, டேய் கனிமணி, கனிமணி. நீங்களே இறங்கிடுங்க குருஜி. நல்ல வேலை. நீங்க ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லடா. ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? உங்களால ஒரு கோழியை கூட பிடிக்க முடியல. என் முகத்திலேயே முழிக்காதீங்கடா. சரிங்க குருஜி. ஏதாவது பிரயோஜனமா பண்ணதுக்கு அப்புறம் தான் என் முன்னாடி வந்து நிக்கணும். போங்கடா இங்க இருந்து, போங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் அப்படி பண்ணியிருப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. குருதேவா, மகாராஜா, குருதேவா, அங்க ஒரு பெண்மணி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அதை ஏன் கேக்குறீங்க மகாராஜா? அவ மனநிலை பாதிக்கப்பட்டவன் நினைக்கிறேன். ஒருவேளை நான் தான் ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார்னு தெரிஞ்சிருந்தா அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பா. நிச்சயமா நிச்சயமா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த கோழி விஷயம் என்னாச்சு? கோழியா? ஆமா மகாராஜா, நான் அந்த கோழியை பார்த்தேன். நீங்க அந்த கோழியை பாத்தீங்க? 2 முட்டை மேல உட்கார்ந்து இருந்தது. அதுவும் வெள்ளை முட்டைங்க. வெள்ளை முட்டையா? ஆமா மகாராஜா. அப்படின்னா அது வாசுதேவனோட கோழியா இருக்காது. ஏன்? ஏன்னா வாசுதேவனோட கோழி தங்க முட்டை போடுமே. தங்க முட்டையா? அங்க தங்க முட்டைங்க இல்லையே. அப்படின்னா அது வாசுதேவனோட கோழி இல்லையா? வணக்கம் மகாராஜா. வணக்கம் அரசே. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம்? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட நாடக அரங்கேற்றத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிஞ்சிருச்சா ஆச்சாரியரே? அதான் அந்த வாசுதேவனோட கோழி உங்க வீட்டுல தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. வாசுதேவனோட கோழியை திருடினது நீதானா? மகாராஜா, உண்மை என்னங்கிறது அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எப்படி முழிக்கிறான் பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ இப்படி மௌனமா நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராமகிருஷ்ணா. அந்த கோழி எங்கன்னு சொல்லு. கோழி இந்த கூடைக்குள்ள இருக்கு. அப்படின்னா எடு, கோழியை வெளியே எடு. வீரர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் மரியாதையா சரணடைஞ்சிடு. கோழியை காணுமே.
ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. அந்த கோழி எங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, நான் அது இங்கதான் வச்சிருந்தேன். எங்க போச்சு? கோழி எங்க போச்சுன்னு தான் நாங்களும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வியை நான் கேட்கணும், இல்லனா மகாராஜா கேட்கணும், மொத்த விஜயநகரமே கேட்கணும். இதுக்காக மொத்த நாட்டையே வேணும்னாலும் வந்து கேட்க சொல்றேன். பதில் சொல்லு, அந்த கோழி எங்க இருக்கு? அது வந்து அத அறுத்து அந்த ராமகிருஷ்ண சாப்பிட்டிருப்பான். ரொம்ப நாளா துடியோன்னு துடிச்சிட்டு இருந்தான். தினமும் அந்த கோழியை சாப்பிடணும்னு இவர் பேசிட்டு இருந்தாரு. அடியே சாரதா, எந்த நேரத்துல என்ன உளறிக்கிட்டு இருக்க? அம்மா அதுதான் செய்க காமிச்சாங்க, நான் அதை சொல்லி காமிச்சேன். அம்மா, என்னம்மா பேசுற? என்ன தூக்குல தொங்க விட போறியா? அட கடவுளே, நீ கோழிய சாப்பிட்டியா? ஐயோ இல்ல மகாராஜா, இவன் கோழிய சாப்பிட்டிருக்கான். ஆஹா இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம வம்சத்துக்கே கலகம் ஏற்பட்டுருச்சு. ஐயோ, மறுபடியும் என்ன உளற? என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்க போற? நீ ஒரு மிருகமாவே மாறி இருக்க, அதனாலதான் கோழிய சாப்பிட்டிருக்க. மகாராஜா, இவனோட அம்மாவும் கட்டின பொண்டாட்டியுமே சொல்றாங்கல்ல, இவன் தான் கோழிய. சிவ 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 சிவா, இத சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கான். இவனை போயா நீங்க நம்புனீங்க மகாராஜா? இவனையா? இவன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் மகாராஜா. மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவனோட கோழியை இவன் குத்தி கொன்னு இருக்கான். இவன் ஒரு உயிரை கொன்னு இருக்கான் மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் உங்களுக்கு இத நீ நல்ல திட்டம் போட்டு பண்ணிருக்க. இது ஒரு மிகப்பெரிய சதி. தங்க முட்டை இடுற கோழியை நீ திருடி இருக்க, அப்புறம் அதை கொலையும் செஞ்சிருக்க. மகாராஜா, இதுக்கு நீங்க இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாகணும். தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல, இவனை நம்ம ராஜ்யத்தை விட்டு விரட்டி அடிச்சு ஆகணும். இவன் விஜயநகரத்துல இருந்தா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து தான். நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை ராமகிருஷ்ணா. மகாராஜா, இதுக்கப்புறம் என்னுடைய அரண்மனைக்குள்ள உன்னுடைய கால் எடுத்து வைக்காத ராமகிருஷ்ணா. நிச்சயமா கூடாது. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, கோழி உன்னை மாட்டி விட்டுடுச்சா? இந்த விஜயநகரத்துல இருந்து வெளியேறதுக்கு நீ தயாரா இருந்துக்க. ஆமா, இவர் தான் அந்த கோழியை கொண்டு சாப்பிட்டுருப்பாரு. உன்னை யாரு இப்படி உண்மை விரும்பியா இருக்க சொன்ன சாரதா? அம்மா, தாயே, நீ என்ன அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஊங்குற? நீயும் அதே கதையை தானே சொன்ன. நான் அந்த கோழியை சாப்பிட்டுருப்பேன். என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அவ்வளவுதானாமா? நானா? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. எல்லாம் உன் பொண்டாட்டி சாரதா தான் சொன்னா. அம்மா, நான் ஏமா அப்படியெல்லாம் சொல்ல போறேன்? நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அம்மா தான் என்கிட்ட சைகை காட்டி தடியால வச்சு அடிச்சு சொல்ல வச்சாங்க. பிரமாதம், அருமை. இப்படி ஒரு குடும்பம் மட்டும் அமைஞ்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு வெளியில இருந்து விரோதி தேவையா? நீங்க அதெல்லாம் விடுங்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த கோழி எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தீங்க? சாரதா, அது கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு தான் அதை அரண்மனையில இருந்து எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தேன். ஆனா ரூபவதி என் பின்னாடியே வரும்னு கனவா கண்ட. யார் அந்த ரூபவதி? எதுக்கு உங்க கனவுல வந்தா? நான் அவ காலை உடைச்சு அவ கையில கொடுத்துறேன். ஏய், ரூபவதிங்கிறது அந்த கோழியோட பேர். இது அந்த வாசுதேவ அதை அப்படிதான் செல்லமா கூப்பிடுவான். சரி, அதை விடுங்க. இப்போ இத சொல்லுங்க. உங்களை நீங்க தர்பார்ல நல்லவர்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? இப்ப நான் என்னன்னு சொல்லி என்னன்னு யாருக்கு புரிய வைப்பேன்? என்னோட குடும்பம், என்னோட பொண்டாட்டி, என்னோட அம்மா, இவங்களே நான் அதை சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. திடீர்னு அந்த கோழி வீட்டை விட்டு கிளம்பி எங்க தான் போயிருக்கும்? அதால அமைதியா ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப எங்க போச்சு? ஆமா, நீ அதை ஒளிச்சு வைக்க கஷ்டப்பட்டல, நான் அதை கொளுத்திட்டேன். கொடுத்துட்டியா?
அடேய் என்னடா சொல்ற? யார்கிட்ட கொடுத்து தொலைஞ்ச? ஏய் தலப்பாகை கட்டினா உனக்கு மூளை வேலை செய்யாம போயிடுமா என்ன? சரி அத நீ யார்கிட்ட கொடுத்தங்கறத சொல்லு. லாமா அல்ல நீ வீட்டை விட்டு தூரமா வைக்கணும்னு நினைச்சியே அப்பளையே என்ன திட்டிட்டு இருக்க. அடேய் உன்கிட்ட அப்படின்னு யாரு சொன்னது? இங்க பாரு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லனா உனக்கு உத விடும். அந்த கோழியை நீ யார்கிட்ட கொடுத்த? அவங்க 2 பேருக்கு தான். இவங்க 2 பேரு? அட கடவுளே, அந்த கழுவனுக்கு என்னதான் வேணும்னே தெரியலையே. ஒரு தடவை போய் கோழியை புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்றான், திடீர்னு பார்த்தா அந்த கோழி அவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். பாவி நம்ம மேலேயே கோவத்தை காட்டுறான். இந்த கோழிக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண வெளியே இருக்கும் தெரியல. இது கோழியா இல்ல வேலை ஏதாவது தெரியல. என்ன விலை அதிகமா தெரியல. வா வா மணி, இதுதான் சரியான நேரம். நம்ம இதை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம். இது யாருக்கும் தெரியாத அளவுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். இதை இன்னைக்கு ஒரே அமைக்கிற வேண்டியதுதான். நான் உங்களை எடுத்துட்டு போட்டு விட்டுட்டேன். நீ அந்த கோழி கிட்ட இருந்து தப்பிக்கல இழக்கலன்னு நினைச்ச. நீ மட்டும் அவங்க 2 பேரையும் புடிச்சு வச்சிருந்தீனா இன்னைக்கு நான் மகாராஜா முன்னாடி குற்றவாளியே நின்னு இருக்க வேண்டாம்ல. ஒரு நிமிஷம். இப்போ அந்த கனிமணி கோழிய ஆச்சாரியார் வீட்டுக்கு தானே கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ரூபவதி இப்போ ஆச்சாரியார் வீட்டுக்குள்ள இருக்கும். கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆச்சாரியார் வசமா சிக்கினாரு. டே குண்டப்பா, நீ என் செல்ல குட்டிடா. உனக்கே தெரியாம நீ ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இனிமே நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆச்சாரியார், திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரமா கோவமா இருந்தாரு, இப்போ திடீர்னு கை கால் புரியாம ஆடிட்டு இருக்காரு. மகா குரு தாத்தாச்சாரிய மகா குரு தாத்தாச்சாரிய மகா குரு தாத்தாச்சாரிய மகா குரு தாத்தாச்சாரிய மகா குரு தாத்தாச்சாரிய. குரு தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. குருதேவா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த அரசவையோட கௌரவமே நீங்க தான். நம்முடைய ரத்தினங்கள்ல நீங்க விலை மதிப்பில்லாத ஒரு ரத்தினம். உங்க தீர்க்க தரிசன சக்தியை பாராட்டுறேன். அந்த சக்தியால தான் இன்னைக்கு ஒரு குற்றவாளி பிடிபட்டிருக்கான். குரு தாத்தாச்சாரியார் அவர்களே, நான் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி மகாராஜா. மந்திரியாரே, உத்தரவு மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, நம்ம அரசவைக்கு அந்த குற்றவாளிய கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உத்தரவு மகாராஜா. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, மன்னிக்கணும். என்ன காப்பாத்துங்களே ராஜகுருவே. மகாராஜா நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்களேன். உன்னை காப்பாத்தணுமா? எப்பவும் எனக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறவன் நீ. மகாராஜாவுக்கு முன்னாடி என்ன கேவலமா சித்தரிக்கிறவன். மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, உங்களை தப்பா எடை போட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் அந்த தப்பு உணர்ந்துட்டேன் ராஜகுரு. நீங்க ஒரு மாபெரும் ஞானி, சகலமும் அறிந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், அறிவில் தலை சிறந்தவர். நீங்க ஒரு மகான் ஆச்சாரியாரே, நீங்க ஒரு மகான். ஆச்சாரியார் தாத்தாச்சாரியா, ஆச்சாரியார் தாத்தாச்சாரியா, ஆச்சாரியார் தாத்தாச்சாரியா, ஆச்சாரியார் தாத்தாச்சாரியா.
குருஜி குருஜி ம். ம். சுவாமி கோழி என்னடா அது? குருஜி இது ஒண்ணு சாதாரண கோழி இல்ல, வாசுதேவனோட கோழி, அதாவது ரூபாவதி. ஆமா அதே கோழிதான். வாசுதேவனோட கோழியை நீங்க இங்க எதுக்காகடா கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு கொடுத்து விடத்தான். போச்சு. சுவாமியுடைய லீலையை புரிஞ்சிக்கவே முடியாது. இவர் எப்போ என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. வாழ்க பிரபு வாழ்க. டேய், அடி முட்டாளுங்களா, இந்த கோழி உங்களுக்கு எங்கடா கிடைச்சது? குருஜி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல எங்க 2 பேருக்கு எதுக்குமே உதவாத உதவாக்காரன்னு. ஆனா பாருங்க இந்த கனியும் மணியும் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்காக அந்த ரூபாவதியே கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். வாய மூடுங்கடா. கோழியை புடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாராஜா, ஆச்சாரியார் தானே உங்ககிட்ட வந்து அந்த கோழி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரூபாவதி ராமகிருஷ்ணா வீட்ல இருக்குன்னு சொன்னாரே, இப்ப அது எங்க போயிடுச்சு? அத பத்தி எனக்கே தெரியலையே. இப்ப எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த ரூபாவதி. ரூபாவதி, என் செல்ல ரூபாவதி, நீ எங்கம்மா இருக்க? பக் 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 பக். அமைதியா இரு தம்பி, அமைதியா இரு. ரூபாவதி கண்டிப்பா வந்துருவான். பக் 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 பக். மகாராஜா வாழ்க. மகாராஜா, உங்களை காண ஒருவர் வெளியில் காத்திருக்கிறார். அனுமதி அளிக்கிற. உத்தரவு மகாராஜா. பக் 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 பக். சுவாமி, நில்லுங்க. என்ன இது? இந்த பல்லக்குல இருக்கிறது யாரு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.